ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்ததும் கூட. எப்பயும் இட்லி தோசைன்னு செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த பாசிப்பருப்பு லைட்டாக செவந்து வறுப்பட்டமான வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக செவந்து வறுப்பட்டமான வர டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே வறுக்க வேண்டாங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வறுப்பட்டமானம் பச்சை மணம் மாதிரி வறுப்பட்டமான வரணும், அந்த அளவுக்கு வறுத்தோம்னா போதும். இப்போ வறுத்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கீங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு 2-3 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம். 2-3 டைம் நல்லா கழிஞ்சதுக்கப்புறமா இந்த பாசிப்பருப்பு கூட ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டோம்னா போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி விட்டுட்டு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டுருவோம், ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்துன தண்ணிக்கு பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த பாசிப்பருப்பு எடுத்து லைட்டாக அழுத்தும் போது 2ஆக உடையணும், அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை மட்டும் சேர்த்துப்போம். இது கூடவே 2லேருந்து 3 ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் உங்கள் விருப்பத்து தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததான் இந்த பாசிப்பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டால் மட்டும் நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். பதம்னு பார்த்தீங்கன்னா வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப கொரகொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது, நடுத்தரமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சியும் நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கிறேங்க. இட்லி பாத்திரம் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இட்லி தட்டு வச்சு அதில் துணி சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு மாவை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இது இட்லி பாத்திரத்தில் சேர்த்தியும் வேக வைக்கலாம். ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் போட்டும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரி ஒவ்வொன்றா போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த பாசிப்பருப்பு சேர்க்கணும். இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதோட தட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஆறி வரட்டும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நான் காமிக்கிற மாதிரி இதை சின்ன சின்ன பீஸஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா வேக வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு இட்லி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக வேண்டாம், நான் காமிக்கிற மாதிரி இந்த பக்கோடா சைஸுக்கு மீடியம் பீஸஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்சர் ஜாரில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு இட்லி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் 2லேருந்து 3 டைம் நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அடித்து எடுக்கும்போது நமக்கு நல்லா உதிரி உதிரியாக அந்த பூந்தி மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவும் அடிச்சிடாதீங்க, 2லேருந்து 3 டைம் நல்லா அடிச்சிங்கன்னா போதும், உதிரி உதிரியாக வரும். ரொம்ப அடிச்சிங்கன்னா கொலகொலன்னு ஆயிரும். ஆனால் 2லேருந்து 3 டைம் மட்டும் நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா இலகினதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி நல்லா செவந்து வறுப்பட்ட வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம் அதே மாதிரி ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். முந்திரி நல்லா செவந்து வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு செகண்ட் மட்டும் பரட்டி விட்டிங்கன்னா போதும், ரொம்ப அதிக நேரம் வறுக்க வேண்டாம். அந்த நெய்யில் தேங்காய் பரட்டி விட்டதுக்கப்புறமா நான் முதுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு புட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. இது நீங்கள் இனிப்பு புட்டாகவும் செய்யலாம், கார புட்டாகவும் செய்யலாங்க, நல்ல சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி இனிப்பு புட்டாக செய்கிறேன். தேங்காய் கூட பாசிப்பருப்பு சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா அந்த நெய்யோட இந்த பாசிப்பருப்பு நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம்.
ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட இனிப்புக்காக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பொடிச்ச வெல்லமோ இல்லை வெள்ளை சக்கரையோ எது வேணால் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ஆரோக்கியமான பாசிப்பருப்பு புட்டு ரெடிங்க. இது நீங்கள் காரப்புட்டாவும் செய்யலாம். இதே மாதிரி நெய் விட்டு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு இந்த பாசிப்பருப்பு புட்டை சேர்த்துட்டிங்கன்னா அது கூட துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா சுவையான பாசிப்பருப்பு காரப்புட்டும் ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான பாசிப்பருப்பு புட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.